இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா வந்து ஜேஎம் ஒயிட் கோட் கடையில வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாருங்க. அவர் தான் எப்பவுமே கட் பண்ணி கொடுப்பாரு. வந்த உடனே இன்னைக்கு என்னதான் பிடிச்சி வச்சாரு, நீங்க தான் ரிவ்யூ சொல்லுவாங்க. பட் ஐ எம் ரெகுலர் கஸ்டமர். நான் இந்த ஏரியால வந்து இந்த ஒரு ஷாப் தான் இருக்கு. வெரி குட் ஃபார் ஹெல்த். நம்ம எப்பவுமே சாப்பிட்றதா ஒயிட் கோட் சாப்பிட்டோம். நாட்டில் வேளாண்மையில போய் முன்னாடி நாள் பணம் கட்டி அடுத்த நாள் காலையில வித்தியாக்காக போய் வாங்கிட்டு வருவோம். பாடியோட ஹீட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக குழந்தைங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாமே ஃபீல்ட் ஒர்க்குன்றதுனால மூலத்துக்கு ரொம்ப நல்லது. மூளை வேதியாக இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆஸ்பத்திரி அலையிறாங்க. இது ஒரு 10 நேரம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா மூலம் தெரியாது. இப்போ போர்க் பிரியாணி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். உண்மையில வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வார் பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச வார் பீஸை ட்ரை பண்ணலாம். வாடா செல்லக்குட்டி வார் பீஸாக வருதுங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு நம்மளே வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு. ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்களோட வி லவ் டு ஆர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜேஎம் போர்க் ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா வந்து மல்டி வெரைட்டி ஆஃப் போர்க் வந்து ஃப்ரை பண்ணி தராங்களாம். ஸோ அதை தான் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கிரே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல தான் லொக்கேஷன் இருக்கு. இந்த ரோடு வந்து ஆர்காட் ரோட்ல வந்தீங்கன்னா வந்து பல்சரவாக்கத்தில் இந்த லொக்கேஷன் இருக்கு. இவங்களோட ஷாப் டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து போர்க் ஷாப்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே பிரியாணிலாம் பண்ணுறாங்களாம். ஆக்சுவலி வந்து பிரியாணி எப்படின்னா வந்து பிரியாணி வந்து அவங்க யூனிக்காக வந்து என்னைக்காக ஒரு நாள் தான் பண்ணுவாங்களாம். அது வந்து யாராவது ஆர்டர் பண்ணாதான் அது பண்ணுவாங்களாம். ஸோ எல்லா நாளுமே வந்து அந்த பிரியாணி பண்ண மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் போர்க்கு வந்து எவ்வளோ ரேட்டில் தராங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிஷ் பண்ணுறாங்க, அப்புறம் அதை எப்படி மேக் பண்ணுறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறேன், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு நிறையா வந்து நான் போடுறேன். உங்கள் வீட் நியரஸ்ட்டில் வந்து நீங்கள் எதாவது சாப்பிட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபுட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இதை ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கன்னா அவங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து வரப்போ வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி வந்துட்டு ஸோ அந்த கடையை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்க்கா. ஹாய், உங்கள் பேர்? என் பேர் திலகவதி. கடை பேர்? ஜேஎம் போர்க் ஷாப். கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்கு? நீங்க வலசரவாக்கம் கிரே சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல. நம்மகிட்ட வந்து போர்க்கோட ப்ரைஸ் ஆகும். ப்ரைஸ் வந்து 1 kg 460 வித் போன். வித்தவுட் போன் 500. நம்மகிட்ட என்னென்ன ஃப்ரை பண்ணுறீங்க? ஃப்ரை ஐட்டம், பெப்பர் ஃப்ரை, கார்லிக் ஃப்ரை, ஜிஞ்சர் ஃப்ரை, ஸ்கின் ஃப்ரை, கிரீன் சில்லி ஃப்ரை, லீன் மீட் ஃப்ரை, எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வெரைட்டியான ஒரு இது இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் சைனீஸ் ஐட்டம், சில்லி போர்க்கு, மஞ்சூரியன், ரோஸ்டட் போர்க்கு, இந்த ஐட்டங்களும் இருக்குது. எப்படி இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து போர்க் வாங்கினா பண்ண முடியுது? பண்ணுவோம். நம்ம ஃபாரின்லாம் வந்து இதில் இன்னை விட நிறைய பண்ணுவாங்க. நம்ம இது கம்மி தான் பண்ணுறது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலான் இருக்கோம். இப்போ இதுலேயே செட்டிநாடு கிரேவி பண்ணுறோம். செட்டிநாடு கிரேவிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் எங்கள் ஜேஎம் போர்க்கில். நிறைய பேர் அதுதான் கேட்பாங்க, ஏன்னா அதில் அவ்வளோ அருவமாக இருக்குது. அதில் வந்து 26 மசாலா பொருள் அதை ஆட் பண்ணுறேன். நானே ரெடி பண்ணி மசாலா நாங்கள் சொந்தமாக வெளியே எந்த மசாலா யூஸ் பண்ணுறது. அது வந்து ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு அதோடைய தரம் இருக்குது. உங்க சாப்பிட வந்து ஒன்னொன்னு யூனிக்கான விஷயம் இருக்கு. என்ன போர்க்ல வந்து பிரியாணி பண்றாங்க நாம. ஆமா, போர்க் பிரியாணி கொடுக்குறோம் நாங்க. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைப்காண்டி பிரியாணி பண்ணி காட்டுறீங்களா? பண்ணிடலாம். சரி, நம்மகிட்ட ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கா? இருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கு. இப்போ வந்து நான் லாங்ல இருந்து ஆர்டர் பண்ணனா எப்படி ஆர்டர் பண்றது? நீங்க வந்து டன்சோ, போர்ட்டர் அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்விக்கி ஜீனியில பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து அந்த 1 கிலோ பிரியாணி பண்ணி காட்டுறீங்களா? பண்ணி காட்டு. சரி வாங்க போலாம். இப்போ நம்ம 1 கிலோ போர்க்கு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து 1 கிலோ ரைஸு. பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியில் ஊற வச்சிடணும். அது 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ மீட்டு போர்க்கு எடுத்துருக்குறோம். அது போர்க்கில் வந்து எலும்பு, கறி, வாறு எல்லாம் கலந்த மாதிரி. அதுக்கு வெங்காயம் 300 கிராம், பச்சை மிளகாய் 100 கிராம், 1 கை மல்லி, 1 கை புதினா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் தக்காளி. ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி போதும். இதுக்கு ஆயில் தேவையில்ல. ஆயில் போடுவோம், கொஞ்சம் ஃபேட்டு. அது போர்க்கினுடைய ஆயில் போட்டால் தான் அந்த போர்க்கினுடைய டேஸ்ட் வரும். அதனால நாங்கள் போர்க்கினுடைய ஃபேட்டில் தான் பிரியாணி பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன நம்ம போட்டிருக்கீங்க? இதில் ஆயில் போட்டிருக்கோம், போர்க் ஃபேட்டு போட்டிருக்கோம். ஆயில் என்ன ஆயில்? ஆயில் போர்க் ஆயில். போர்க் ஆயில் தான். ஆமாம். ஓகே, பிரியாணியை போர்க் ஆயிலில் பண்ணால் தான் அதனுடைய டேஸ்ட்டு ஒரிஜினலாக வரும். இப்போது நம்ம இதுக்கு 2 இலை,
5 ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் மசாலா ஐட்டங்களை ஆட் பண்ணிக்கணும். ஒரு 10 பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் போடணும். பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். 1 இது என்னம்மா? இஞ்சி பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 3 4 ஸ்பூன். இது எவ்வளோ போடணும்? ஒரு 5 ஸ்பூன். 5 ஸ்பூன். நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம புதினா மல்லி போடணும். புதினா மல்லி வதங்கிய பின்னாடி தக்காளி போடணும். இப்போ நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், இது என்னதுமா? மல்லித்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மல்லித்தூள் போட்டால் என்ன ஃப்ளேவர் வரும்? உங்களுக்கு ப்ரௌன் கலர் வரும். ஓகே. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மசாலா, பிரியாணி மசாலா. ஆமாம். இதில் என்னென்ன போட்டாங்க? நாங்கள் இதில் வீட்டில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, கடல் பாசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சது. தயிர் ஒரு கப். 100 கிராம் தயிர் இருக்குமா? 100 கிராம் தயிர். மசாலா போட்டு எவ்வளோ நேரம் கிண்டணும்? மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகணும். பாயில் இதுலேயே ஆயிடும். மசாலாவிலேயே போருக்கு பாயில் ஆயிடும். என்ன உப்பு அந்த மீட்டு போட்டு உள்ள நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போடணும். இப்போ நம்ம 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு தண்ணி ஊற்ற வைப்போம். எவ்வளோ தண்ணிமா? 6 டம்ளர் தண்ணி. 1 5 6 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம். கறி பாயில் ஆகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பாயில் ஆகிடும். ஆமாம். ஃப்ளேம் எப்படிமா? ஹையில் இருக்கணுமா மீடியமா? இல்லை, மீடியமாக வச்சு. 20 minutes later. பாயில் ஆயிடுச்சாமா? பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்து இந்த மாதிரி இருக்கும். கறி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஒரு லெமன் புழிஞ்சிடணும். இப்போ ரைஸ் போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ். எப்படி இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு பிரியாணி பண்ணணும் தான்? ஏன் போர்க்குள்ள பிரியாணி செஞ்சா நல்லா இருக்கா பண்ணுறோம். நல்லா இருக்கு. வீட்டில் பண்ணி பார்த்தீங்களா? வீட்டில் பண்ணி பார்க்கல, டைரக்டா கடையில தான். ரிசல்ட் எப்படி வந்துச்சு? நல்லா இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க. நம்மகிட்ட ரெகுலரா போர்க் பிரியாணி கிடைக்குமாமா? கிடைக்கும், ரெகுலரா கிடைக்கும். இப்போ பார்த்தா நம்மளுக்கு இந்த தண்ணி ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். தண்ணி பாருங்க, எக்ஸ்ட்ரா லைட்டாக ஊற்றக்கூடாது. ஊற்றக்கூடாது. தண்ணி கரெக்டாக வச்சிடணும். இடையில தண்ணி பத்தலை அப்படின்னா ஹாட் வாட்டர் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். பட் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணால் நான் டேஸ்ட் இருக்காது.
கரெக்டா சொல்றீங்க. பிரியாணிக்கு வந்து எப்பயுமே வந்து நார்மல் வாட்டர் பத்தல, நார்மல் வாட்டர் ஊற்றக்கூடாது. ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். ஆமாம், கரெக்ட். ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த உப்பு காரம் டெஸ்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் நம்ம முதலே பார்த்துட்டோம்ல, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி, மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் ரைஸ் போடையில கரெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ மூடி போட்டு மூடிட்டீங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு ஓப்பன் ஒரு பண்ணி? சிம் மீடியம்ல வச்சு ஒரு 5 minutes பாயில் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தம் 5 minutes later. அந்த ரைஸ் போட்டதுக்கு பின்னாடி அந்த ஆயில் அப்படியே மேலே அப்படியே மிதங்கி வரும். இவ்வளோ ஆயில் வந்திருக்கு. இவ்வளோ ஆயில் வந்து உங்களுக்கு ஆப்சர்வ் பண்ணிக்கும். ரைஸ் வந்து அது ஆப்சர்வ் பண்ணதான் உங்களுக்கு அந்த மசாலா ஆட் பண்ணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில தான் மசாலாவே இருக்கும். நீங்க ஆயில ஊத்தல, ஆனா அதுலயே அந்த மசாலா இருக்கு. போர்க்ல ஆயில் இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி மசாலா இருக்கும். இப்போ நம்ம தம் போட போறோம். இப்போ நம்மளுக்கு தண்ணி ஒரு கண்டென்ஸ் இந்த அளவுக்கு இருக்கையில நம்ம இப்படி கொஞ்சம் தண்ணி பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கையில நம்ம தம் போட்டு தோசைக்கல்ல கீழே வச்சு மேலே தம் போட்டுருவோம். அதுக்கு மேலே வெயிட் வச்சிருவோம். வெயிட் வச்சிரும். ஓ, முடிஞ்சு. எவ்வளோ நேரம் கழிச்சு? இது ஒரு 20 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணும். 20 minutes later. ஸோ ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ப்ரோ. நம்ம இது தம் போட்டு 20 minutes ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே கலரை கட்டி இழுக்குதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட வந்து பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணலாம். பிரியாணிக்கு வந்து ரைத்தா, அதுக்கப்புறம் ரைத்தா கொடுக்குறாங்க. ரைத்தா வந்து உள்ள இருக்கு போல. ப்ரோ ரைத்தா கொண்டு வரீங்களா? கொஞ்சம் சொல்லுவாங்க. போதும் போதும் போதும். ஸோ போர்க் பிரியாணி வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். உண்மையில வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, போர்க் பிரியாணி வந்து உண்மையில வந்து சூப்பராக இருக்குது. நல்லா குக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரியாணியோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. பீஸு வந்து நல்லா 4 பீஸ் வந்து தாராளமாக பெரிய பெரிய பீஸ் தராங்க. ரொம்ப நார்மல் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே நல்லா இருக்கும். வார் பீஸ் பார்த்தீங்களா? நமக்கு பிடிச்ச வார் பீஸை ட்ரை பண்ணலாம். வார் பீஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா குக் பண்ணிடுவாங்க. உண்மையிலே வந்து அந்த டேஸ்ட்டு வேறு இருக்குது. ஸோ லைட்டாக வந்து போர்க் கிரேவி வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. பாருங்க அப்படியே சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்பல ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்க் பிரியாணி நான் எப்படி சொல்லுவேன். ஏன்னா இது மாதிரி சாப்பிட்றது இப்போ தான் சாப்பிட்டேன். உண்மையாக நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த புஷ்ப இட்லியோட செட்டிநாடு கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணுறேன். வாடா வாடா செல்லக்குட்டி பாத்துஸாக வருதுங்க. வெட்டி அப்படியே லேட்டாக நிறைவாக பிச்சு அழகாக பூவாக பிச்சு நல்லா ஒரு டிப் பண்ணி செட்டிநாடு போர்க் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்குது. போர்க்கில் வந்து செட்டிநாடு பண்ணுவாங்கன்னு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேட்டுப்பட்டேன். அதே மாதிரி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒர்த்தான வந்து செட்டிநாடு போர்க் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இட்லிக்கும் செட்டிநாடு போர்க் ஃப்ரைக்கும் வந்து அட்டகாசம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. போர்க்கு சாப்பிடணுமா, மல்டி வெரைட்டி ஆஃப் போர்க் வந்து டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணணுமா, கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜேஎம் ஒயிட் போர்க் கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் போர்க் பிடிக்காதது கூட போர்க் பிடிக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரகரகமாக ஃப்ரைட் ரைஸ், பாபிக்கு, சைனீஸ் ஐட்டம் வந்து எல்லா ஐட்டமுமே இருக்குது. நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து செட்டிநாடு கிரேவி, மசாலா கிரேவி, போர்க் கிரேவின்னு வந்து தனித்தனி ரகமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து இவங்களோட போர்க் ஃப்ரைட் ரைஸ் தான் டேஸ்ட் பண்ணிட்டேன். என்னடா குட்டி பவுலில் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, அந்த இவ்வளோ ஐட்டம் இருக்குது, டேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வந்து.
இந்த போர்க்கா சிக்கனாக தெரியல அந்த மாதிரி ஃப்ளேவரில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃப்ரைட் ரைஸில் வேற தரமான டேஸ்ட்னு சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட போர்க் பார்பிக்யூ தான் இருக்குது. பார்பிக்யூ ரோஸ்ட் வந்து இப்போ இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா வார் பீஸும் அதுக்கப்புறம் மீட்டும் வார் பீஸும் அந்த கறியும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பீஸ் போடுறாங்க. நீங்கள் பாருங்க புரியுதா? வார் கீழே இருக்குது, மேலே வந்து கறி இருக்குது. அப்படி போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசம். பெஸ்ட்டு கடைங்க. போர்க்குக்கு பெஸ்ட்டு கடைன்னு இங்கே சொல்லுவேன். ஏன்னா வந்து மல்டி வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எது எடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபைனலாக வந்து ரிவ்யூ முடிச்சிட்டேன். எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்களோட நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு போர்க்கில் வந்து என்ன டிஷ்ஷஸ் வேணுமோ அவங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.